நமஸ்காரம் சார். நமஸ்காரம், வணக்கம். மோட்சம் கிடைக்குமா, கிடைக்காதான்றது எனக்கு உணர்றதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா, நான் ஒரு காருக்கு ஆசைப்படுறேன்னா, அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா, நான் கார பார்ப்பேன். ஒரு மோட்சம்ன்றது ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட்டான டெர்மா இருக்கு. அது உங்களுக்கு இருக்கு. இது உங்ககிட்ட இருக்கு. அது உங்களுக்கு இருக்கு. சரியா? நான் அதான் சொல்ல வரேனே, இது வந்து ஃபுல் அண்ட் ரியலைசேஷன் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இருக்கு. ஆனா அம்பரீஷதாசருக்கு, ஆல்ஃபிரட் ஃபோர்டுக்கு இல்லையே! அவர் இன்னைக்கு சொல்றாரு, காலங்காத்தால எழுந்து 4:30 மணிக்கு எழுந்து அவரும் அவருடைய மனைவியும் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணான்னு பல தடவ ஜெபம் பண்ணி, இப்படியே இருந்து இன்னைக்கு ஒரு 70லாம் தாண்டியிருக்கும் அவருக்கு. சரியா? அந்த அந்த வயசுல இந்த மாரிலாம் பண்ணிட்டு, எதுக்காக அப்டின்னா, நான் மோட்சத்துக்கு போகணும் அப்டின்ற எண்ணத்தோட தான். ஸோ உங்களுக்கு அது அப்ஸ்ட்ராக்ட்டா இருக்கு. இல்ல சுவாமி, எண்ணமா தானே இருக்கு. என்னது? இஸ் தேர் எனிஒன் ஹூ ஹஸ் அச்சீவ்ட் இட்? நான் இது வந்து சாதிச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு 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 ஆசைப்படுறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு வேலை கிடைக்கணும், இல்ல நான் யுஎஸ் போணும், இல்ல நான் கார் வாங்கணும், ஒரு பங்களா வாங்கணும்னா, நான் அதுக்காக முயற்சி செஞ்சா அது அட்டைன் ஆகுறது நானும் பார்ப்பேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. அதுதானே சுவாமி ஆசையோட வெளிப்பாடு. அதாவது ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் அதுதானே. இப்ப நான் வந்துட்டு ஒரு விஷயம் கிடைக்குமா, கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இத நானா பேசல சுவாமி. இது ஒரு ஜென்யூனா எனக்கு டவுட் வருது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு முட்டாள்தனமான கேள்வி கேட்கிறேனோ, அவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்துட்டு என்லைட்டன் ஆறேன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் கேட்கிறேன். நான் வந்து வாக்குவாதம் மாரி நான் ட்ரை பண்ணல. நான் என்ன கேட்கிறேன்னா, எனக்கு எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும். கிடைச்சப்புறம் தானே அந்த ஆசை நிறைவேறும். அப்பதானே அது ஒரு ஆசையாவே ஆகும். இங்க தான் வந்து இன்னரன்ட்டாவே வந்து ஒரு விரோதம் இருக்கு. நீங்க ஆசைப்படுறதே என்ன? கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயத்த தான். நீங்க கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயத்த, என் கண்ணுக்கு காட்டுங்க அப்டின்னா எப்படி காட்ட முடியும்? சரி, நீங்க ஆசைப்படுறதே வந்து அப்ப இதெல்லாம் ஒரு ஃபீலிங் தான். இப்ப கடவுள காட்டுங்கன்னா காட்ட முடியுமா? அப்ப கடவுள் இல்ல அப்டின்னு அர்த்தமாயிடுமா? அது இது வரல. இங்கே தான் வரும் இதெல்லாம். நீங்க கேட்கிற ஆசை கூட உணர்ச்சி தானா? கடவுள் மாரி ஒரு உணர்வு தானா அது? இந்த ஆசை வந்து இது இருக்கு. இந்த மாரி ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்ல. அமெரிக்காவுக்கு இப்போ நம்ம வந்து வீடியோலாம் பார்த்து அமெரிக்கா இருக்கு. அது இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அந்த காலத்துல என்ன ஆகும்? அந்த காலத்துல வந்து அமெரிக்கா போயிட்டு வரேன் அப்படின்னு. வந்து கூட இருக்க மாட்டாங்க. சரியா? அவங்க போயிருப்பாங்க. அடுத்தது படிக்க போவாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? என்ன வேணும் அப்படின்னா, நான் அமெரிக்காவுக்கு போகணும். விசா எடுக்கணும். அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார்கள். அமெரிக்காவுக்கு பார்த்திருக்க மாட்டார்கள். வெறும் கேள்வியா இருக்கும். யாரோ போனவங்க சொல்லியிருப்பாங்க. அதான் வரலன்னு வச்சுப்போமே. அந்த மாரி ஒரு நாடு இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியும். அவ்வளவுதான். சரியா? அவங்க நெருங்கின உறவுக்காரர்கள் மறுபடியும் வரல. போன உறவுக்காரர்கள் மறுபடியும் திருப்பி வரல. ஆனா 4 பேர் சொன்னதுனால அந்த மாரி ஒரு எண்ணம் இருக்கு, இடம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு இல்லையா? சரியா? இப்ப அதே போல தான் இங்கேயும் இந்த மாரி ஒரு இடம் இருக்கு. இடம்னா என்ன? ஒரு ஸ்டேட் ஆஃப் ஏதோ ஒண்ணு வச்சுப்போமே. பிசிக்கலா ஒரு இடமோ, இல்ல ஸ்டேட் ஆஃப் மைண்டோ அப்படி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத யார் பர்சீவ் பண்ண முடியும்? அத பத்தின எண்ணம் கொண்டவர்களுக்கு தான். இப்ப அந்த அமெரிக்கா அப்படின்ற விஷயத்திலேயே ஒரு டீ கடையில வேலை செய்றார். அடுத்த நாளுக்கு அவருக்கு சோறு இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியாது. இப்ப அவருக்கு அமெரிக்கா பத்தின நோக்கம் இருக்குமா? அப்ப அமெரிக்கா பத்தி அவருக்கு நோக்கம் என்னன்னே தெரியாது. சரியா? அப்படின்றதுனால அமெரிக்கா கிடையாது. அது ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட்டா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவார்களா? இப்ப அதே எனக்கு போல தான் இங்கேயும். உனக்கு தெரியல. அதனால நீ வந்துட்டு இக்னரன்ட்டா இருக்கேன்ற மாரி நீங்க சொல்றீங்க. அவ்வளோதான், தெரியாததே இக்னோரன்ஸ் தான். வெரி ஆனா இப்போ நீங்க இது அதான் நம்ம ஆசைய பத்தி பேசின மாரி தான். எனக்கு இந்த ஆசை இருக்கு, நிறைவேறக்கூடிய ஆசை. அந்த ஆசை இருக்கு, நிறைவேறுமான்னு தெரியாத ஆசை. எனக்கு இந்த ஆசை நிறைவேறும்டா அப்படின்றத நான் கத்துக்கணும்னா, நான் எங்க வரணும்? சனாதன தர்மத்துக்குள்ள கண்டிப்பா. வரணும். ஸோ, இப்போ நம்ம முன்னாடி கேட்ட மாரி எனி ஒன் கேன் கம் டூ சனாதன தர்மம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா வாங்கன்னு சொல்றேன் நான். என்னோட எண்ணமே இந்த அ இத ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன, இந்த முயற்சிய ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன எண்ணம் அப்டின்னா, மறுபடியும் ஒரு உதாரணத்த கொண்டே புரளிக்கலாம் அப்படின்னு உருவகப்படுத்தி சொல்றேன். ஆ ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துப்போமே. அதுல வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப தனித்து இருக்கான் அவன். யார் கூடயும் அவ்வளவா பேச மாட்டேங்கிறான். அவன பார்த்து இன்னொருத்தன் என்ன சொல்றான் அப்டின்னா, "பாரேன் அவன் ரொம்ப திமிரு பிடிச்ச பையன். ரொம்ப திமிரு பிடிச்ச பையன். அதுவும் எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிற பையன் அவன். திமிரு பிடிச்சவன். அதுவும் அறிவில்லாம தான் பண்ணுவான் அவன். சரியா? திமிரு பிடிச்சவன், அறிவில்லாதவன். அதனால தான் ஒதுக்கி வைக்கிறான் எல்லாரையும்." அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அவன். இந்த பையனுக்கு அத பத்தி கவல கிடையாது. ஏன்னா, இவன் வந்து ஏதோ படிக்கிறான், சாந்தமா இருக்கான். இவன் செல்ஃப் கன்டெயின்டா இருக்கான். இவன் வாழ்க்கை நல்லபடியா பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா, இவன் பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஆசையா இருக்கு. எனக்கும் இந்த மாரி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வேணுமே வாழ்க்கையில. அப்படின்னு அவனுக்கு ஆசை இருக்கு. அதேபோல பக்கத்துல இன்னொரு பையன் இருக்கான். அவன் வந்து எப்படின்னா நடுநிலையாளனா இருக்கான். அவன் வந்து இந்த கடைசி இருக்கக்கூடிய பையன் இருக்கான் இல்லையா? இவன் திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்ற பையன். அவன அவன போல இவன் கிடையாது. ஆனா அவன் சொல்றத இவன் கேட்கறான். ஸோ அவன் கேட்டு கேட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஆமா இவங்கலாம் திமிரு பிடிச்சவங்க தான். இந்த முதல் பையன் அவன் வந்து திமிரு பிடிச்சவன் தான். அறிவில்லாதத நான் செய்வான் போல இருக்கு. அப்படின்னு ஒரு இம்ப்ரஷன் இவன் கொள்ளறான். சொன்ன 3வது பையன். சரி, இந்த மாரி 4 பையன் மனசுல வச்சுக்கோங்களேன். ஆக, ஆ
இப்போ இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த சாந்தமா இருக்கக்கூடிய அந்த பையன் இருக்கான் இல்லையா? அவனுக்கு வெளிலேருந்து இருக்கக்கூடியத பத்திலாம் அவனுக்கு கவலையே கிடையாது ஆக்சுவலா. ஸோ, இன்டர்னல் பீஸ் அவனுக்கு இருக்கு. வெளில யாருங்க சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு தான் இருப்பான். ஆனா அவனுக்கு என்ன வருத்தமா இருக்கும் அப்படின்னா, இந்த 2வது பக்கத்துல பையன் இருக்கான். அவனும் ஆக்சுவலா இந்த மாரி ஒரு பீஸ்ஃபுல்னஸ்குள்ள வரலாம். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு தயக்கமா இருக்கு. ஏன்னா, நான் வரலாமா கூடாதா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கு. அதேபோல இந்த 3வது பையன், அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஃபர்ஸ்ட்டு இந்த பீஸ்ஃபுல்னஸ்லயே இப்போ அவனுக்கு மைண்டே இல்ல. ஆனா அவனுக்கு பீஸ்ஃபுல்னஸ்ல மைண்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 4வது பையன் என்ன சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னா, எங்க பொண்ண அவன் ஒதுக்கி வச்சுருவான். அவன சேர்த்துக்க மாட்டான். திமிரு பிடிச்சவன் அவன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். ஸோ இந்த மாரி தான் இருக்கு இப்போ. ஸோ இந்த முதல் பையனை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் செட்டில் ஆயிட்டான். நல்லபடியா அவன் பீஸ்ஃபுல்லா அவன் வாழ முடியும். ஆனா அந்த நன்மையானது, "இனியது தனி அருந்தேல்" அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த நன்மையானது எல்லாருக்கும் போய் சேரணும். அப்போ இந்த 2வது பையனும், அவனும் தயக்கம் இல்லாம இதுக்குள்ள வரணும். இந்த பீஸ்ஃபுல்னஸ்குள்ள அவனும் வரணும். இந்த 3வது பையனை எப்படியாவது பேசி, "இதுவா வாழ்க்கை? ஏன் இப்படி அலையற? ஒரு பீஸ்ஃபுல்லா வாழலாமே" அப்படின்றத சொல்லி, அவனுக்கும் இந்த நன்மை போய் சேர்க்க முடியுமா அப்படின்றது பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த எஃபர்ட்டே. ஆக இப்போ எல்லாமே வரலாம் அப்படின்னு கேள்வி இருந்தது இல்லையா? வரவேற்கிறேன் நான். தயவுசெய்து வாங்கோ. யார் யாருக்கெல்லாம் இந்த எண்ணம் இருக்கோ, ஆசை இருக்கோ, துளி ஆசை இருக்கோ, நீங்க கண்டிப்பா வாங்கோ. நீங்க என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, இந்த வீடியோ டியூட்டோரியல்ஸ் மூலமாகவோ, இந்த மேற்கொண்டு இந்த யூடியூப் சேனல்ல, வெப்சைட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமா என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, இந்த சனாதன தர்மம், இந்த வேதம் அப்படின்றது வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் பொதுவானது. எல்லாருக்குமே பொதுவானது. ஆக எந்த பாகுபாடுமின்றி எல்லாருமே இதில நல்லபடியாக நுழையலாம் அப்படின்றத நான் வெறும் ப்ரீச் மட்டும் பண்ண போறது கிடையாது. நான் லாஜிக்கலா அவங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். மனசுல நல்லபடியா நிற்கிறாப்பால லாஜிக்கலா ப்ரூவ் பண்றேன். எங்களுக்கு சுவாமி எப்படி ப்ரூஃப்னா என்ன அந்த ப்ரூஃப் இப்போ நம்ம போனா ரொம்ப டீப் ஆயிடும். ஒரு ஜிஸ்ட் ஒண்ணா குடுக்குறேன். இந்த என்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும் அப்படின்னு. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும் அப்படின்னா, இப்போ E = MC² டிரைவ் பண்ண அப்புறம், ஓ! இதுதான் அப்படின்றது மனசுல நல்லா வாங்கிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி. இப்போ வேதத்த ஏற்கிற வகை அப்படின்றத நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? இதுவே ஆக்சுவலா நீங்க எத்தன பேர் வெளில பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்களா? வேதத்த ஏற்கக்கூடிய வகை என்ன? அதுக்கு வந்து மனித தொடர்பே கிடையாது. இதில ஆசை இல்லாதவர்கள் இத பின்பற்றினார்கள். இப்படின்ற இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் லாஜிக்கலா இருக்கக்கூடிய இந்த ரீசனிங்க அநேகமா வெளில கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சரியா? இந்த மாரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள கொண்டு லாஜிக்கலா உங்க மனசுல என்ன ஆணித்தனமா நான் நிறுத்த விரும்புறேன் அப்படின்னா, ஆத்மா அப்படின்றது எல்லாமே பொதுதான். ஆக எல்லா உயிர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த பீஸ்ஃபுல்னஸ்ல ஆசை இருக்கோ, நீங்க கவலையே இல்லாமல் தாராளமா இதில ஆழமா இறங்கலாம். இந்த ஆன்மீக அறிவியல்ல அப்படின்றத நான் லாஜிக்கலா ப்ரூவ் பண்ணுவேன். அந்த லாஜிக்கல் ப்ரூஃப் இப்போ கேட்காதீங்க. ஏன்னா படிப்படியா போக இருக்கும்.